பாருங்க, ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு கணவன் இருக்குல்ல, அது செட் ஆகலைன்னா எதுவுமே செட் ஆகுது. எத்தனை வாட்டி கல்யாணம் பண்ணாலும் செட் ஆகுது. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வேளை வந்து உள்ளுக்குள்ள ஒரு குறுக்க பொத்து என்ன சொல்லும்னா, இது அடுத்தது வேணால் நல்லது சரி பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சதுன்னா, இது சரியாகவே ஆகாதுன்றது ஞாபகம் வச்சுங்க. ஆக இதை எப்படி நகர்த்துறதுன்னு கேட்டிங்கன்னா, உடல் ரீதியான தயாரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்ப ரீதியான தயாரிப்பும் இதில் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது முற்றிலும் தவிர்க்கணும். அதாவது குடும்ப உறவுகளில் பழக்க வழக்கம், இந்த பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு அடுத்தடுத்து நிகழ்வுலாம் இருக்கு இல்லையா, அப்போ நெகட்டிவாக எதையும் பேசி அந்த உறவை ஸ்டெயின் பண்ணிடக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பையனை பெற்ற அல்லது பொண்ணை பெற்ற பேரண்ட்ஸுக்கானது. ஏதாவது ஒன்று அங்கே பேசியிருப்பாங்க, ஏதோ ஒரு நெகோசியேஷன் இருக்கும். அது என்ன பண்ணுறீங்க, இதை எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும். இதை கொண்டு போய் அந்த பையன்ட்டையும் பொண்ணுட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வத்தி வைக்கிறது. உங்கள் வருங்கால மாமியார் என்ன தெரியுமா சொல்லிச்சு, அவங்க மருமகள் மாமனார் என்ன தெரியுமா சொன்னார், பயங்கர கஞ்சம், அது பயங்கர முரடு, இப்படி ஏதாவது ஒரு ஒரு ப்ரீஃபிக்ஸ் பண்ணி அதை சொல்லிடுவாங்க பார்த்துங்க. அது அப்படியே அந்த பிள்ளைக்காக இருந்தாலும் சரி, அந்த பையனுக்காக இருந்தாலும் சரி போய் ஒட்டிக்கும். அதை ஒரு போதும் செய்யக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா, இது அதுக்கப்புறம் வந்து அதை சரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப மெனக்கிட வேண்டியிருக்கும். அப்படி சரியே பண்ண முடியாமல் கூட போயிடும். அதனால் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அப்புறம் இதெல்லாத்த விட முக்கியமான ஒன்று, இந்த பையனுக்காக இருந்தாலும் சரி, பொண்ணுக்காக இருந்தாலும் சரி, இதுதான்டா நம்மளோட கல்யாணம். இது என்ன கல்யாணம்? முதல் கல்யாணம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இதுதான் மொத்தத்துலேயும் கல்யாணம். இதுதான் இறுதியான கல்யாணம் வேணால் நினைக்கலாம். என்ன நினைக்கிறப்ப மென்டாலிட்டி வந்துச்சுனாக்கா, பார்ப்போம், பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க பண்ணி பார்ப்போம், முடியலன்னா என்னன்றதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை ரொம்ப மோசமான மனநிலை. அதாவது இந்த நீட் எக்ஸாம் இதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, படிக்கிறப்ப என்னன்னாக்கா பார்ப்போம், முடியலன்னா அடுத்த அட்டம்ப்ட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிறதுனால என்னென்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறோன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அதில் ஃபஸ்ட்டில் வந்து எஃபர்ட் போடாமையே இருந்துருவோன்றது தான் அதில் முக்கியமான விஷயம். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கல்யாணம் தான் நமக்கு கல்யாணம், நமக்கு வாய்த்த வந்து அந்த மனைவி அல்லது இந்த வாய்த்த அந்த கணவன் தான் நம்மளோட மணாளன் அப்படின்னு உறுதியாக இருக்கணும். அப்படி ஒரு எண்ணத்தோடு உள்ளே போனோம்னா நிச்சயமாக நல்லா இருக்கலாம். பாருங்க, ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இருக்குல்ல, அல்லது ஃபஸ்ட்டு கணவன் இருக்குல்ல, அது செட் ஆகலைன்னா எதுவுமே செட் ஆகுது. எத்தனை வாட்டி கல்யாணம் பண்ணாலும் செட் ஆகுது. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வேளை வந்து உள்ளுக்குள்ள ஒரு குறுக்க பொத்து என்ன சொல்லும்னா, இது அடுத்தது வேணால் நல்லது சரி பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சதுன்னா, இது சரியாகவே ஆகாதுன்றது ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் எப்படிங்க செகண்ட் ஒய்ஃபு, தேர்ட் ஒய்ஃபு அல்லது தேர்ட் ஹஸ்பண்டில் வந்து சரியாயிருது எப்படிங்க அப்படின்னா, அவன் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். நொந்து பார்த்து இதை விட்டு கொடுத்து போகிறது தான் ஒரே வழி அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகிட்டான்னு அர்த்தம். அந்த காம்ப்ரமைஸை ஃபஸ்ட்டே செஞ்சுட்டு போயிடலாம் இல்லைங்க, எதுக்கு இத்தனை செலவு? இதை வந்து பட்டவங்க சொன்னது, பட்டறிவில் சொல்கிறது. அதனால் இதை நல்லா பட்டுன்னு மனசில் வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கணும். இப்படி மட்டும் ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்க கல்யாண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக போயிடும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.